நடிகர் விஜய் யார் கூட கூட்டணி சேர போறார் அப்படின்னு பெரும் எதிர்பார்ப்பு இப்ப உடஞ்சிருக்குது. அதாவது காங்கிரஸ் கட்சி கூட நடிகர் விஜய் வந்து கூட்டணி சேர போறது கிட்டத்தட்ட உறுதியா இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு பார்த்தா இதுல வந்து பாதி உண்மை பாதி பொய் அப்படின்னு சொல்லலாம். அதாவது தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் வர 2026 நடைபெற இருக்கக்கூடிய சூழ்நிலையில இன்னும் கட்சி ஆரம்பிச்சு ஒரு ஆண்டுகள் மட்டுமே ஆகி இன்னும் தன்னோட வாக்கு வங்கி என்ன அப்படிங்கறத நிரூபிக்காத விஜய வந்து தங்களோட கூட்டணிக்குள்ள கொண்டு வர்றதுல பல கட்சிகள் ரொம்ப பிரயத்தனம் பண்ணிட்டு இருக்காங்க. குறிப்பா வந்து அதிமுக மற்றும் பாஜக விஜயை எப்படியாவது தங்களோட கூட்டணிக்குள்ள கொண்டு வந்துடணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி தொடர்ச்சியா படி வேலை செஞ்சாங்க. ஆனா அந்த அழைப்புகள் அனைத்தையும் வந்து விஜய் வந்து நிராகரிச்சிட்டாரு. என்ன காரணம் சொல்றாருன்னா, பாஜக வந்து எங்களோட கொள்கை எதிரி கூட கூட்டணி வைக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்லை அப்படின்னால நாங்க பாஜக கூடயோ இல்ல பாஜக இருக்கிற கூட்டணியில நாங்க சேர மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக வெற்றி கழகம் அறிவிச்சுட்டாங்க. அதனால அவங்க வந்து தனித்து போட்டியிட போறாங்களா இல்ல வந்து சீமான் கூட இது பண்ணி சமரசம் செஞ்சு அவங்க கூட்டணியில இணைந்து போட்டியிட போறாங்களா அப்படின்னு ஒரு குழப்பம் இருந்துகிட்டே நிலையில தமிழக வெற்றி கழகம் இன்னொரு அறிவிப்பை வெளியிட்டாங்க. தமிழக வெற்றி கழகம் அதாவது தாவேகா தலைமையில தான் கூட்டணி, முதலமைச்சர் வேட்பாளர் விஜய் தான் இந்த தலைமையை ஏற்றுக்கிட்டு இந்த கூட்டணியை ஏற்றுக்கிட்டு வருங்க, தங்களோட கூட்டணிக்கு வரலாம் அப்படின்னு ஒரு அழைப்பு கொடுத்தாங்க. அதனால பெரும்பாலான அரசியல் கட்சிகள் பாத்தீங்கன்னா அதிர்ச்சியில தான் இருக்கிறாங்கன்னு சொல்லலாம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில காங்கிரஸ் கட்சியோட தமிழக நிர்வாகிகள் வந்து என்ன பண்ணாங்கன்னா மேலிடத்துக்கு வந்து ஒரு அறிவிப்பை அதாவது ஒரு வலியுறுத்தலை வந்து கொடுத்தாங்க அப்படின்னு நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோல சொன்னோம். அதாவது பெரும் இளைஞர் படையை கொண்டிருக்க விஜய் கண்டிப்பா வந்து இந்த தேர்தலில் குறிப்பிடத்தக்க அளவுல வாக்கு சதவீதத்தை பெறுவார். அவரோட கூட்டணி வச்சோம்னா நம்மளுக்கு கணிசமான வெற்றி வாய்ப்பு கிடைக்கும். அது மட்டும் இல்லாம இப்பவே அவங்க வந்து 40 தொகுதிகளுக்கு மேல தர்றதுக்கு தயாரா இருக்கிறாங்க. இப்ப திமுக கூட்டணியில இணைந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 20 30 தான் கொடுப்பாங்க. ஆனா வந்து ஆரம்பத்திலேயே வந்து விஜய் கட்சி நம்மளுக்கு குறைந்தபட்சம் 40, நம்ம கொஞ்சம் டிமாண்ட் பண்ணோம்னா 60 தொகுதிகள் இல்ல 70 தொகுதிகள் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறாங்க. ஆனால் நம்ம வந்து விஜய் கட்சியோட கூட்டணி சேரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக இது காங்கிரஸ் நிர்வாகிகள் ராகுல் காந்தி, சோனியா காந்தி, மல்லிகார்ஜுன கார்கே உள்ளிட்டவங்களுக்கு வலியுறுத்தினதா ஒரு தகவல் வந்து வெளியானுச்சு. அது சம்பந்தமா ஒரு வீடியோல நம்ம சொல்லியிருக்கோம். ஆனா காங்கிரஸ் மேலிடத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுல திமுக கூட்டணி தான் இப்போ வலுவா இருக்குது. நம்ம திமுக கூட்டணியிலிருந்து வெளியே போனோம்னா நமக்கு வெற்றி வாய்ப்பு கிடைக்காது. தொடர்ச்சியா நம்மளுக்கு வந்து தமிழ்நாட்டுல வெற்றி பெறுகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து திமுக கூட்டணியில இருக்கிறது மட்டுமே தான் காரணம். அவங்க ஒரு சீட்டு கொடுக்குறாங்க, 2 சீட்டு கொடுக்குறாங்கிறதுல அவங்க கொடுக்குற சீட்டுல நம்ம நின்னோம்னாலே நம்ம வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. அது சட்டமன்ற தேர்தலையும் சரி, அதன் பிறகு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலையும் உறுதியாயிருக்குது. அதனால திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறும் பேச்சுக்கே இடமில்லை அப்படிங்கிற மாதிரி காங்கிரஸ் மேலிடம் தமிழக காங்கிரஸ் நிர்வாகிகளுக்கு சொன்னதா ஒரு தகவல் வெளியானுச்சு. அது சம்பந்தமா நம்ம சொன்னோம். இருந்தாலும் தமிழக காங்கிரஸ் நிர்வாகிகள் தொடர்ச்சியா ஏதாவது ஒண்ணு சொல்லி இந்த கூட்டணியில இருந்து வெளியேறி தமிழக வெற்றி கழகத்தோட இணையர்ல ரொம்ப முனைப்பு காட்டுறாங்க அப்படின்னு பேசப்பட்டுச்சு. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் காமராஜர் குறித்து திருச்சி சிவா ஒரு கருத்தை சொன்னாரு. அது சர்ச்சையானுச்சு. அது திருச்சி சிவா சொன்ன கருத்து உண்மைதான திமுக காரர்களும் இல்லை காமராஜரே வந்து அவதூறா பேசிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ்காரர்களும் குடுமி பிடி சண்டை போடாத அளவுக்கு சமூக வலைதளங்கள்ல சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வச்சு இதை காரணம் காட்டி நம்ம வந்து அதாவது காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறலாம் அப்படிங்கிற ஒரு கணக்கோட வந்து காங்கிரஸ் மேலிடத்துக்கு மறுபடியும் இது பண்ணியிருக்கதா அவர் சொல்லப்படுது. ஆனாலும் அதை வந்து தமிழக காங்கிரஸ் நிர்வாகிகளோட கருத்துக்களை வந்து காங்கிரஸ் மேலிடம் இன்னும் கிடப்புலதான் போடப்பட்டிருக்கிறதுக்கு. ஆனாலும் காங்கிரஸ் கட்சி வந்து பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி சேரணும் அப்படிங்கிறதுல காங்கிரஸ் மேலிடமும் கிட்டத்தட்ட ஒரு மனநிலைக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா அந்த கூட்டணிங்கிறது தமிழ்நாட்டுல இல்லை அப்படிங்கிறதுதான் விஷயம். என்னன்னா கேரளாவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா காங்கிரஸும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் தான் பலம் வாய்ந்த கட்சிகள். அந்த 2 கட்சிகள் தான் மாறி மாறி அங்க ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டுல எப்படி அதிமுக திமுக மாறி மாறி ஆட்சி செய்யறாங்களோ அதே மாதிரி கேரளாவை பொறுத்தவரை கம்யூனிஸ்டுகளும் காங்கிரஸுகளும் தான் மாறி மாறி ஆட்சி செய்யறாங்க. அங்க வந்து பாஜகவுக்கு பெரிய இடம் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை கம்யூனிஸ்டுகளை வீழ்த்த காங்கிரஸ் கட்சிக்கு வந்து இன்னொரு கூடுதல் பலம் தேவைப்படுதா அங்க கருதப்படுது.
அங்க வந்து பாஜகவுக்கு பெரிய வாய்ஸ் இல்லைனாலும் கம்யூனிஸ்டுகள் வந்து பலமோட இருக்காங்க. தமிழ்நாட்டுல கம்யூனிஸ்டுகளும் காங்கிரஸ் கட்சியும் ஒரே கூட்டணியில இருந்தாலும் கேரளாவை பொறுத்தவரை இரண்டு கட்சிகளும் எளியும் பூனையும் தான். வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல்ல கண்டிப்பா கேரளாவுல மீண்டும் ஆட்சியை பிடிக்கிறதுக்கு வந்து காங்கிரஸ் வந்து ரொம்ப தீவிர முயற்சிகளை மேற்கொண்டு இருக்காங்க. அதன் அடிப்படையில விஜய்க்கு பாத்தீங்கன்னா கேரளாவுல ஒரு கணிசமான இளைஞர்கள், அதாவது தொண்டர்கள் மற்றும் ரசிகர்கள் வந்து இருக்கிறாங்க. விஜய்க்கு வந்து தாங்க வந்து ஒரு படம் ரிலீஸ் ஆனாலே ஒரு பெரிய ஓப்பனிங் கிடைக்கும் அப்படிங்கறதுனால அங்க வந்து ரசிகர்கள் அதிகம் இருக்கனால அவங்க வந்து வாக்காளர்களா மாறுவாங்க. விஜய்க்கான வாக்காளர்களா மாறி இருக்காங்க. அப்ப அவங்களோட கூட்டணி வச்சா கண்டிப்பா இந்த முறை கம்யூனிஸ்ட் கட்சிகளை வீழ்த்தி விட்டு நம்ம மீண்டும் ஆட்சியை கைப்பற்றலாம் அப்படிங்கிற ஒரு கணக்கு வந்து கேரளா காங்கிரஸுக்கு இருக்குது. அதன் அடிப்படையில கேசி வேணுகோபாலன் அறிவுறுத்தலின் அடிப்படையில என்ன பண்ணிருக்காங்கன்னா கேரளாவுல தமிழக வெற்றி கழகத்தோட காங்கிரஸ் கூட்டணி சேருவதற்கு கிட்டத்தட்ட உறுதி செய்யப்பட்டதா இருக்குது. இது தொடர்பாக ராகுல் காந்தியும் விஜயை சந்தித்து பேசுவதற்கு ஒப்புதல் அளிச்சிருந்ததா சொல்லப்படுது. அதன் தொடர்ச்சியா இன்னும் சில நாட்கள்ல விஜய் வந்து டெல்லி போயிட்டு ராகுல் காந்தியை சந்திச்சு கேரளாவுல காங்கிரஸ் மற்றும் தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி சம்பந்தமா பேசி ஒரு இறுதி முடிவை எடுப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதனால தமிழ்நாட்டுல காங்கிரஸ் தாவேகா கூட்டணி சேருவதற்கு வாய்ப்பு மிக மிக குறைவு அப்படின்னாலும் கேரளாவை பொறுத்தளவுக்கு இரண்டு கட்சிகளும் கூட்டணி சேர்ந்து வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவது கிட்டத்தட்ட உறுதியாயிருக்குது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இங்க திமுக கூட்டணி தான் பலமா இருக்குது. அந்த கூட்டணியில இருந்து வெளியேறினோம்னா நம்மளுக்கு கணிசமான வாக்குகள் சீட்டுகள் கிடைக்காது, அதாவது வெற்றி வாய்ப்புகள் ரொம்ப குறைவு அப்படின்னு காங்கிரஸ் மேலிடம் கருதுனால இங்க என்ன பிரச்சனைகள் வந்தாலும் அதை சமாளித்து திமுக கூட்டணியிலே நீடிக்கிறதுல தான் காங்கிரஸ் மேலிடம் ரொம்ப முயற்சியில இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா கேரளாவை பொறுத்த அங்க கதையே வேற அப்படிங்கறதுனால கம்யூனிஸ்டுகளை வீழ்த்த ஒரு பலம் காங்கிரஸ் பலமா இருந்தாலும் இன்னும் கூடுதல் பலத்தை சேர்க்கறதுக்கு விஜயை நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா இளைஞர்கள் வாக்கு கணிசமா கிடைக்கும், நம்ம எளிதா வெற்றி பெறலாம் அப்படிங்கிற மாதிரி காங்கிரஸ் கருதுறதுனால கேரளாவில தான் விஜயோட ராகுல் காந்தி கூட்டணி சேரப்படார். அது தொடர்பான அறிவிப்பு இன்னும் ஒரு சில நாட்கள் வெளியாகும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த விவகாரத்துல நீங்க என்ன சொல்றீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க.